உணவுப் பொருட்களை நீண்ட நாட்கள் கெட்டுப் போகாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பதே உணவை பாதுகாத்தல் எனப்படும். உணவை பாதுகாக்கும் முறைகள். டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்தல். இந்த முறையில் காற்று புகாத டப்பா மற்றும் புட்டிகளில் உணவுப் பொருட்கள் அடைத்து வைக்கப்பட்டு நுண்கிருமிகள் அவற்றை பாதிக்கா வண்ணம் காக்கப்படுகின்றன. பால் பொடி இம்முறையில் பாதுகாக்கப்படுகிறது. உலர வைத்தல். இது உணவுப் பொருட்களை சூரிய ஒளியில் உலர வைப்பதன் மூலம் அவற்றிலுள்ள நீரை முற்றிலுமாக நீக்கும் முறையாகும். மீன், மிளகாய் போன்றவை இம்முறையில் உலர வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. சர்க்கரை சேர்த்தல். சர்க்கரையை உணவுப் பொருட்களுடன் சேர்க்கும் போது அது உணவில் உள்ள நீரில் கரைந்து அவை கெட்டுப் போகாமல் பாதுகாக்கிறது. பழக்கூழ், பலரசம் போன்றவை இம்முறையில் பாதுகாக்கப்படுகின்றன. ஊறுகாய் இடுதல். ஊறுகாய் இடுதல் என்பது பழங்கால உணவுப் பொருள் பாதுகாப்பு முறையாகும். இம்முறையில் உணவுப் பொருளானது டப்பாக்களில் அடைக்கப்பட்டு உப்பு, எண்ணெய், வினிகர் போன்ற பொருட்கள் சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. உப்பிடல். உணவுப் பொருட்களுடன் உப்பு சேர்க்கப்படும் பொழுது அவற்றில் உள்ள நீர் அகற்றப்படுகிறது. மீன், ஊறுகாய் போன்ற பொருட்கள் உப்பிடப்பட்டு இம்முறையில் பாதுகாக்கப்படுகின்றன. உறைதல். பழங்கள், காய்கறிகள் போன்றவை இம்முறையில் பாதுகாக்கப்படுகின்றன. இம்முறையின் மூலம் உணவுப் பொருட்களின் மீது நடைபெறும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சி மற்றும் நொதிகளின் செயல்பாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம். காற்று புகாமல் அடைத்தல். இம்முறையில் உணவுப் பொருளானது காற்று புகாமல் பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருள் நுண்கிருமிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாக்கும் வேதிப்பொருட்களை சேர்த்தல். உணவுப் பொருட்களில் ஏற்படும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுப்பதற்காக சில வேதிப்பொருட்கள் அவற்றுடன் சேர்க்கப்படுகின்றன. சோடியம் பென்சோயேட் பழங்களோடு சேர்க்கப்படுகிறது. சல்பர் டை ஆக்சைடு காய்ந்த பழங்களோடு சேர்க்கப்படுகிறது. வினிகர் ஊறுகாயோடு சேர்க்கப்படுகிறது. கொதிக்க வைத்தல். உணவுப் பொருட்களில் உள்ள நுண்ணுயிரிகள் கொதிக்க வைத்தல் மூலம் அழிக்கப்படுகின்றன. பால், தண்ணீர் போன்றவை இம்முறையில் பாதுகாக்கப்படுகின்றன. கதிர்வீச்சு பதனம் என்பது தற்போதைய நவீன உணவு பதப்படுத்தும் முறையாகும். பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை கொல்வதற்காக அவை காமா மற்றும் புற ஊதா கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படுகின்றன. இதனால் உணவின் சுவை அல்லது ஊட்டச்சத்து மதிப்பு பாதிக்கப்படுவது இல்லை. வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவை இம்முறையில் பாதுகாக்கப்படுகின்றன.